எசேக்கியேல் 24:12. அது மகா வருத்தத்தை உண்டாக்கியும் அதன் திரளான நுரை அதை விட்டு நீங்கவில்லை. அதன் நுரை அக்கினிக்கு உள்ளாக வேண்டியது. 11ஆம் வசனம். பின்பு கொப்பரை காய்ந்து அதன் களிம்பு வெந்து அதற்குள் இருக்கிற அழுக்கு உருகி அதன் நுரை நீங்கும்படி அதை வெறுமையாக தளரின் மேல் வை. ஒரு பெரிய பாத்திரம் இருக்கு. அந்த பாத்திரம் ரொம்ப அழுக்கா இருக்கு. அதை கழுவி பார்க்கிறார்கள், துடைத்து பார்க்கிறார்கள். ஆனாலும் அந்த அழுக்கு நீங்கவில்லை. அப்போ என்ன செய்கிறாங்க? அந்த பாத்திரத்தை வெறும் பாத்திரம் தான், அந்த வெறும் பாத்திரத்தை அடுப்பு மேலே வைக்கிறாங்க. அடுப்பு மேலே அடுப்பில் தீ மூட்டி அந்த வெறும் பாத்திரத்தை வைக்கிறாங்க. அந்த வெறும் பாத்திரம் சூடாகி அந்த அழுக்கு உருகி அதில் இருக்கக்கூடிய நுரை என்று இங்கே சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் அழுக்கு தான். பிசு பிசுப்புன்னு கூட சொல்லலாம். பிசு பிசுப்புன்னு சொல்லுவாங்க. பாத்திரங்களில் எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கும். அதெல்லாம் முழுவதுமாக அதன் பிறகு அதை கழுவி துடைத்தால் அது சுத்தமாகிவிடும். அதனால் அழுக்கு நீங்குவதற்கு ஒரு அக்கினிக்குள்ளே கடந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வெறுமையாக்கப்பட வேண்டும். முதல்ல அது பாத்திரம் வெறுமையான பாத்திரமாக இருக்கணும். அதில் தண்ணீரோ வேற ஏதோ பொருளோ இருந்து அதை அக்கினிக்கு மேலே வைத்தால் அது சுத்தமாகாது. அது முதல்ல வெறுமையாக்கப்படணும். அதுக்கப்புறம் அது அக்கினிக்கு உட்படுத்தப்படணும். அப்பொழுது அழுக்கு நீங்கி நுரை நீங்கி அது சுத்திகரிக்கப்படுகிறது. அதைத்தான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் பாத்திரங்களை குறித்து அது பேசுகிறது. 21ஆம் வசனம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். கனத்துக்குரிய பாத்திரம், உபயோகமான பாத்திரம், ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். யார் அப்படிப்பட்டவனாக இருக்க முடியும்? தன்னை சுத்திகரித்து கொள்கிறவன். இவைகளை விட்டு சுத்திகரித்து கொண்டால் 16ஆம் வசனம் 2 தீமோத்தேயு 2 சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்திக்கு உள்ளாவார்கள். சீர்கேடான வீண் பேச்சுகள், இது நாம் பேசணும்னு அவசியம் இல்லை. நம்ம தேடி வருவாங்க, தேடி வந்து வீண் பேச்சுகளை பேசுவாங்க. அது வீண் பேச்சு மட்டுமல்ல, சீர்கேடான வீண் பேச்சு. அதாவது நம்முடைய ஒழுங்கை குலைக்கிற பேச்சு, நம்மை பாழாக்குகிற கெடுக்கிற ஒரு பேச்சு. இந்த நாம் தேடி போய் எங்கேயும் போய் பேசணும் என்று அல்ல, நாம் பேசணும் என்று அல்ல. யாரோ வந்து நம்ம இடத்துல பேசுவார்கள், ஃபோன் பண்ணி பேசுவாங்க, அல்லது நம்ம ஃபோனை திறக்கும்போது அதில் வரும் தானா ஒரு வீண் பேச்சு வரும். அது சீர்கெடுக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு விலகி இரு, அதிலிருந்து உன்னை சுத்திகரித்துக்கொள். அதே போல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அநியாயம். 19ஆம் வசனத்தில் 2 தீமோத்தேயு 2 அதனுடைய 2வது வாக்கியம், கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. அநியாயத்தை விட்டு விலக கடவன். அநியாயம் அது எந்த விதத்திலும் அதற்கு நாம் உடன்படக்கூடாது. நியாயத்துக்கு புறம்பான காரியங்களில் எந்த விதத்திலும் குடும்பத்துக்கு பயந்தோ, நண்பர்களுக்கு பயந்தோ, சமூகத்துக்கு பயந்தோ, ஊருக்கு பயந்தோ, யாருக்கும் பயந்து ஒரு அநியாயம் செய்யக்கூடாது. பல நேரங்களில் நம்ம அல்லது சில நேரங்களில் நம்ம அது அநியாயம்னு தெரிஞ்சும் கூட அது செய்ய நமக்கு மனசு இல்லாட்டாலும் கூட அழுத்தத்தினால, சுற்றி இருக்கிறவர்களுடைய அழுத்தத்தினால, குடும்ப அழுத்தமோ, நண்பர்களுடைய அழுத்தமோ, சமூகத்தின் அழுத்தமோ, ஏதோ ஒரு மேல் அதிகாரியின் அழுத்தமோ, ஏதோ ஒரு அழுத்தத்தில் அநியாயம் செஞ்சிடும். ஒரு சகோதரனோடு பேசி கொண்டிருந்தேன். அவர் ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு அதிகாரியாய் பணியாற்றி ஓய்வு பெற்றார். அவர் சொன்னார், அதுக்கப்புறம் அவர் ஊழிய நிறுவனங்களில் வேலை பார்த்தார். அவர் என்னிடத்தில் சொன்னார், பிரதர்,
நான் நிறுவனத்தில் அதிகாரியாக இருந்தபோது அநேகரை வேலையை விட்டு போக வைத்திருக்கிறேன். நிர்வாகம் அவங்களை எப்படியும் அவர்களை விஆர்எஸ் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் அவங்களாவே வேலையை விட்டு போகிற மாதிரி அவங்களோட பேசி ஆசை காட்டி உங்களுக்கு பணம் தரோம், எவ்வளோ பணம் தரோம் என்று சொல்லி அவங்கள ஆசை காட்டி அவங்கள வேலையை விட்டு நான் எத்தனையோ பேரை போக செய்திருக்கிறேன். அது இப்போ என் மனசாட்சியை குத்துது. அது இப்போ எனக்கு சில ஆசீர்வாத குறைவுகளை உண்டாக்குது அப்படின்னு சொன்னார். என்னுடைய வேலை அது நிர்வாகத்தினுடைய ராஜதந்திரம், நான் அதை செயற்படுத்தணும் என்று நான் செய்தேன் அப்படின்னு சொன்னார். அநியாயத்தை விட்டு சுத்திகரிக்கப்படணும். வீண் பேச்சுகளை விட்டு சுத்திகரிக்கப்பட்டால் நாம் கனத்துக்குரிய பாத்திரங்களாக விளங்க முடியும். உபயோகமான பாத்திரமாக, ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக விளங்க முடியும். ஆமென்.